குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. அதிசயமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவருடைய அதிசயமான செயல்கள், அவருடைய அதிசயமான வழிகள், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், துன்பமானாலும் மகிழ்ச்சியானாலும் எப்போதும் என் நாவில் இருக்கும். அவரை போற்றி பாடுங்கள், அவரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாய். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். நம் எல்லாரையும் முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, இயேசுவின் இரத்தத்தினாலே ஹல்லேலூயா நாம் ஒன்று கூட பரிசுத்தமாகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். எந்த ஒரு பாவியையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே கடந்த நாட்களிலே வந்த துன்பங்கள், கடந்த நாட்களிலே வந்த ஆபத்துகளில் எல்லாவற்றிலும் இருந்து ஜீவனை திரும்பவுமாய் கொடுத்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லை, நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய கண்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. அவருடைய அன்பை நினைத்து எல்லாரும் துதிங்க, துதிங்க. இது நம்மால் உண்டானது அல்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபை, இது அவருடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால, இயேசுவினுடைய கிருபையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு, விடுதலையோடு. ஆமென். ஒருவேளை சத்ருவானவன் நம்முடைய பாவத்தை குறித்து நம்மோடு கூட பேசி நம்மை குற்றப்படுத்தலாம். ஆத்துமாவே ஹல்லேலூயா, ஆமென். நம்மை குற்றப்படுத்த சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நம்மை மன்னிக்கிற தேவன், நம்மீது மனதுருக்கமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பாவியையும் மன்னிக்கிற தேவன், எப்படிப்பட்ட அக்கிரமத்தையும் எப்படிப்பட்ட மீறுதலையும் மன்னிக்க கூடிய அதிகாரம் படைத்த தேவன் இந்த சபையின் நடுவிலே வந்திருக்கிறார், சபையின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோடு, தாகத்தோடு சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தி, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி. இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, அவருக்கான நாள் இது. ஆமென், ஆமென். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றை அப்புறப்படுத்தி வைத்து விட்டு, எஸ், ஆமென், விடுதலையோடு ஆராதிப்போம். விடுதலையோடு எல்லாரும்
ஒவ்வொரு நொடியும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன். நமக்கு எதிரடையாய் வருகிறதான பொல்லாங்கனுடைய அம்புகள் ஒவ்வொன்றில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிற தேவன். அதிசயமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் அவர் நமக்கு கிருபை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். தேவனுக்கு கேட்கட்டும், பரலோகத்திலே எட்டட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திர பலிகள், ஆமென், ஆமென், தேவனுக்கு நேராய் கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் அனைத்தையும் அவர் நிறைவாக்குவார். இந்த இடத்துல யார் குறைவுள்ள பாத்திரமாயிருந்தாலும், நீங்கள் வெறுமையான பாத்திரமாயிருந்தாலும் அவர் உங்களை நிரப்புவார். அவர் நிரப்புகிற தேவன். குறைவுகளை மாற்றி பரிபூரணத்தை கொடுக்கிற தேவன். சம்பூரணத்தின் தேவன். ஹல்லேலூயா. சமாதான குறைவு இருக்கிறதா? ஓ, பரிபூரண சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சகேயுனுடைய வீட்டிலே இயேசு பிரவேசித்த உடனே அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால், ஓ ஹல்லேலூயா, அத்தனை நாட்கள் அந்த வீட்டாரிடத்தில் இருந்ததானே சத்ருவின் அடிமைத்தனம் நீங்கிற்று. இப்போது ஆராதிக்கிறதான இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே நாம் எதற்காய் அடிமைப்பட்டிருக்கிறோமோ உலகத்தின் அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது மாறுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடிமைத்தனங்கள் மாறுவதாக. உலக அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர விடாதபடி, ஆமென், தடையா இருக்கிறதானே சகல, ஆமென், சத்துருவின் கட்டுகளும் மாறி போவதாக. இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகாரங்கள் மாறுவதாக. சுகவாழ்வு துளிர்க்கட்டும். பட்டு போன வாழ்க்கைகள் எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நம்மால் முடியாது. உலகத்திலே இருக்கிற யாராலும் முடியாது. ஆனால் நம்முடைய சூழ்நிலையை, ஆமென், நல்ல சாதகமான நாம் விரும்புகிற ஒரு சூழ்நிலையாய் வாழ்வாய் மாற்றித்தர நாம் ஆராதிக்கிற தேவனால் முடியும். அவருடைய பெயர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய திட்டத்தின்படி நாம் வாழ்ந்தது போதும். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பங்களின்படி நாம் வாழ்ந்தது போதும். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தருகிறேன். உம்மை அன்றி எனக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்திலே, ஆமென், மனிதர்களை நம்பி,
ஆமென். மோசம் போனது போதும். ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை முழுமையாய் பற்றி அவரே கதி என்று அவருடைய பாதத்திலே விழுந்து, ஓ ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பாவியையும் அவர் நீதிமானாய் மாற்றுவார். உலகத்தின் பார்வையிலே நீங்கள் குற்றவாளியாய் இருக்கலாம், என் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான்கள், குற்றமற்றவர்கள். எனவே அவருடைய சமூகத்திலே பண்ணினது ரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்து குண்டோ எல்லை பரிதபித்தேனை தேடி. பண்ணினது ரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்து குண்டோ எல்லை பரிதபித்தேனை தேடி. கண்ணினாலும் தீரும் வாடி காணவும் தகுமோதான். கண்ணினாலும் தீரும் வாடி காணவும் தகுமோதான். கடாயனோ கருள் போரி மாடியோ முன் இயேசுநாதா, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே நாதா. ரட்சகனே, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே நாதா. தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ரட்சகனே, அஞ்சி அஞ்சி தூர நின்றேன் சஞ்சலங்களை நான் சொல்லி. அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டே நானையா. அஞ்சி அஞ்சி தூர நின்றேன் சஞ்சலங்களை நான் சொல்லி. அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டே நானையா. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கிட்டி அன்னிடம் சேர்ந்து கிருபை வை இயேசுநாதா, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே நாதா. தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ரட்சகனே, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே. இந்த மன்னுயிர் ரட்சகனே, எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி. எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி. எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்புமேளை. பொத்தி போல பிதற்றி கத்தியே ஏழை பேதையை கடை தேற்றி பிழைக்கவை இயேசுநாதா, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே நாதா. தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ரட்சகனே, உம்மையன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தன்னையே பலியாய்ந்த ரட்சகனே, உம்மையன்றி. அவருடைய பாதத்திலே சரணடைவோமா? கள்ள நாம் கபடனன்னை தள்ளிவிட்டாலாவதென்ன. கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம செண்டாளன் பாட
வாழும் கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் வாழும் உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையினன்பால், உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையினன்பால், உலகிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசுநாதா, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயே இரட்சகனே, உம்மையன்றி வேறே கதி நாதா, தன்னையே பலியாய்ந்த மன்னுயே இரட்சகனே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் தந்ததான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கூடுகைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே இவ்வளவு நேரமாக உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்கள் வாழ்நாளோடு ஒரு நாளை கூட கூட தந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே இனி வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட தேவனுடைய சமாதானம், ஆமென், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக. சகல துதிகனமைமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 42. சங்கீதம் 42.